Hi guys, welcome to TamilTutEra. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா Sentinel Controlled Iterations in Python. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்த்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஐட்ரேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது Sentinel Control Iteration. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைல் டேட்டா வந்து லாஸ்ட் எங்கே முடியுது எங்கே எண்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ மேபி இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ சிஎஸ்வி ஃபைல் வந்து ஏதோ ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்டில் வந்து அந்த டேட்டா வந்து ஸோ ஸ்டாப் ஆகணும். ஸோ அது எங்கே இருக்குது எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ அன்டில் நீங்கள் எண்ட் ஆகிற வரை நீங்கள் வந்து சீக்வன்ஸாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து இந்த சென்டினல் கண்ட்ரோல் இட்ரேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சென்டினலுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த சென்டினல் யூசேஜுக்கான ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் நிறையா இருக்கும். ஸோ அதில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம என்னென்னா ஸோ ஆல்ரெடி பண்ண ஆவரேஜ் ப்ரோக்ராம்லேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸோட இப்போ நம்ம அதை வந்து சென்டினல் ஐட்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸ் என்ன பண்ணோம்னா ஸோ டெஃபினேட்டிவ் எண்டு ஸ்டார்ட் டு எண்டு வந்து ஸோ 10 தான் சொல்லி நம்ம லிஸ்ட்டு 10 தான் கொடுத்துருக்கோம். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சென்டினலாக நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் கிரேட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் அதுவுமே என் பண்ணுறது வந்து நீங்கள் தான் இது இந்த டேட்டாஸ் போதும்னு சொல்லி நீங்களே வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கோடிங்கில் இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் சென்டினல் கண்ட்ரோல் ஐட்ரேஷனோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ உங்களை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம்க்கான யூசேஜ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி என்டர் த கிரேடை கேட்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிரேடாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ 85 அன்லெஸ் அன்டில் நான் வந்து -1 நீங்கள் கொடுக்குற வரை இது வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரலாம். ஸோ அது மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ -1 கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட ஆவரேஜ் வந்து காட்டிடும். ஸோ இதுதான் சென்டினல் கண்ட்ரோல்டு ஐட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கோடை பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்பயும் போல் டோட்டல் கிரேட் கவுண்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரேடு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு கிரேடு வந்து நம்ம வந்து இன்புட்டாக கெட் பண்ணுறோம். ஸோ கெட்டிங் இன்புட் as 1 கிரேட் 1 by 1. ஸோ நம்ம இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்வன்ஸில் ஸோ லிஸ்ட் ஆஃப் டெஃபினேட்டிவ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸோ கிரேடு வந்து இன்புட்டாக கெட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சென்டினலில் வந்து நம்ம வந்து வைல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு நான் இன்புட் கொடுக்க வந்து இது வந்து ப்ராம்ப்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக வைல் லூப்பில் வந்துட்டு ஸோ கிரேடு நாட் ஈக்குவல் டு -1. ஸோ நான் -1னா எண்டு கொடுத்துரும். ஸோ -1 கொடுக்காத வர இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வேல்யூஸ் கொடுக்க இங்கே வந்து டோட்டல் வந்து ஆட் ஆகிட்டே வரும், கவுண்டரும் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த லூப்குள்ளே போய்ட்டு திரும்பி இன்புட் கேட்கும். ஸோ -1 வந்து எண்டு கொடுக்குற வரை இங்கேயும் இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் -1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரேட் கவுண்டர் வந்து ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் கிரேட் கவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ 0க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கிரேட் கவுண்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 0க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா ஸோ 0 தவிர்த்து மற்ற எந்த வேல்யூஸ் இருந்தாலுமே வந்து இங்கே வந்துடும். ஏன்னா நான் வந்து கிரேட் கவுண்ட் வந்து 0 ஆயிருந்துச்சுன்னா ஸோ 0 டிவிஷன் வந்து பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணும்போது ஸோ இந்த டோட்டல்ன்றது என்ன ஸோ சம் ஆஃப் கிரேட் இங்கே. ஸோ இது வந்து சம் ஆஃப் கிரேட்ஸ் வந்து இந்த வேரியபிளில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கிரேட்ஸ் என்டர்டு. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் கிரேட்ஸ் நீங்கள் என்ன என்டர் பண்ணிகிட்டே வரீங்களோ அது எல்லாமே இதில் வந்து கவுண்ட் எடுத்துக்கிட்டே வரும் கிரேட் கவுண்டரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இங்கே எஃப் கொடுத்துட்டோம். ஸோ கிளாஸ் ஆவரேஜ் சொல்லி இந்த பிளேஸ் ஹோல்டர் வேரியபிள் நீங்கள் போட்டு ஸோ நீங்கள் வந்து எனக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து 2 இருந்தால் போதும் அப்படின்னா ஸோ கோலன் வச்சு .2f ஸோ 2 ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நான் வந்து இந்த ஆவரேஜ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி ஸோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்து லாஸ்ட் வந்து -1 கொடுத்துட்டேன். ஸோ -1 அந்த வைல் லூப் வந்து எக்ஸிட் ஆகிட்டு ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு ஸோ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சென்டினல் கண்ட்ரோல் ஐட்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.